ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு parenthood. இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண இன்ஸ்டன்ட் ராகி பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸும் அதை வச்சு எப்படி 6 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1 kg போல் ராகி எடுத்திருக்கேன். ராகியை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணீரில் 8லிருந்து 9 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் சோக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஓவர் நைட் தான் சோக் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டிட்டு ராகியை இந்த துணியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் பேஸ்கெட் யூஸ் பண்ணுறப்போ தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் அது கீழே வடிஞ்சிடும். இந்த துணியில் கரை படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத துணி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூட்டையாக கட்டினதுக்கப்புறமா தண்ணி லேசாக தெளிச்சிட்டு மூடி போட்டு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நைட்டு இந்த ராகி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நைட்டு லேசாக தான் இந்த ராகி ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டும் தொடர்ந்து இந்த ராகியை மூட்டை கட்டி தண்ணி தெளித்து வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் ராகி நல்லாவே ஸ்ப்ரவுட் வந்திருக்கு. இது போதும். இன்றைக்கி நம்ம 1 kg ராகி எடுத்திருக்கோம் இல்லையா, அதே அளவு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் 1 kg புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி அதையும் 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த ஊற வச்ச புழுங்கல் அரிசியை ராகியோட கலந்து நாம் வெயிலில் காய வைக்க போகிறோம். ஊற வச்ச ராகி அப்புறம் அரிசி ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதை நல்லா காய வைக்க போகிறோம். ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். கம்ப்ளீட்டாக ஒரு நாளில் ட்ரை ஆகலைன்னா நீங்கள் 2 நாள் கூட சன்னில் வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ராகி அப்புறம் அரிசி கலவையை நம்ம லேசாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம். உங்களுக்கு அரிசி சேர்க்காமல் வெறும் ஸ்ப்ரவுட்டான ராகி மாவு வேணும்னா அரிசி சேர்க்காமல் தாராளமாக வெறும் ராகியாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி போதும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக செஞ்சிங்கன்னா மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறது நல்லது. மிக்ஸியில் அரைக்கிறப்போ ஜலிச்சு திரும்ப திரும்ப அரைச்சி ஃபைன் பவுடராக ஆக்கிற மாதிரி இருக்கும். மிஷினில் தாராளமாக கொடுத்து நீங்கள் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த வறுத்த ராகி அப்புறம் அரிசி ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வறுத்தா போதும். அரிசி பொரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ராகியும் அரிசியும் சூடாகிற அளவு வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்ச மாவை நீங்கள் உடனடியாக ஒரு பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈரமெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2-3 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். முதல்ல நாம் ஸ்ப்ரவுட்டட் ராகி புட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 சின்ன கப் அளவு ராகி மாவு, அதாவது நம்ம அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ஒரே சமயத்தில் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தெளித்து புட்டு மாவு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புட்டு மாவை பிடிச்சு பார்க்குறப்போ கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உதிர்க்கிறப்போ உதிர்க்க வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தக்கப்புறமா வெந்த ராகி புட்டில் தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா சுகர், இது 3ஐயும் நல்லா சேர்ந்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்த இந்த ராகி புட்டை நான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து நான் சேர்த்துருக்கேன்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி தாளித்து கொடுக்கலாம். அடுத்ததாக ராகி பணியாரம் ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு இன்றைக்கி 1 கப் போல் தோசை மாவு அல்லது இட்லி மாவு எடுத்திருக்கேன். எவ்வளோ தோசை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு அந்த இன்ஸ்டன்ட் ராகி மிக்ஸ் சேர்த்தா போதும். இது கூடவே சின்னதாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3ஐயும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பணியாரம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. துருவின கேரட் சேர்த்துக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். இந்த தோசை மாவு கூட கலந்த இந்த ராகி மாவை பணியாரம் பேனில் ஊற்றி நல்லா கிறிஸ்பானக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாவை வச்சு நாம் ஊத்தாப்பமும் செய்யலாம். சேம் பேட்டர் தான், எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்சமாக இதில் இட்லி பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேம் பேட்டர் வச்சு ராகி பணியாரம் அப்புறம் ராகி ஊத்தாப்பம் 2மே செய்யலாம். 1 பங்கு தோசை மாவுக்கு 1/2 பங்கு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் போதும். அடுத்த ரெசிபி நாம் பார்க்க போகிறது ராகி தோசை, ராகி ரவா தோசை. 2த்துக்குமே வெறும் மாவு மட்டும்தான் தேவை. இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். ஜீரகம், இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு பொடி இது எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மிக்ஸ்க்கு 1 குழிக்கரண்டி கோதுமை மாவு கலந்து ரொம்ப வாட்டரியாக இந்த மாதிரி மோர் கன்சிஸ்டன்சிக்கு மாவு கரைச்சிக்கோங்க. இது தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி சுற்றி தான் ஊற்றணும். இந்த தோசையை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த தோசை நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரே 1 ஸ்பூன் கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல பேப்பர் மாதிரி கிறிஸ்பியாக இருக்க இந்த தோசையை நீங்கள் சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக இதே பேட்டர் வச்சு ராகி ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதே மாவில் எவ்வளோ நீங்கள் ராகி மாவு எடுத்தீங்களோ சேம் அளவு ரவை எடுக்கணும். 1 கப் ராகி மாவுனா 1 கப் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக இந்த மாவை கரைக்கணும். மோர் மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதையும் சுற்றி தான் ஊற்றணும். இது அந்த தோசை விட ரவை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ராகி ரவா தோசை. நார்மல் தோசையை விட ராகி ரவா தோசை இன்னமும் ஹெல்த்தி இல்லையா? பயங்கர கிறிஸ்பியாக இருக்க இந்த ராகி ரவா தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ராகி இடியாப்பம். இதுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து கொதிக்கிறப்போ ஈக்குவல் போர்ஷன் 1 கப் ராகி மாவுனா 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் ராகி மாவையும் சேர்த்து நல்லா கிண்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை கிண்டினதுக்கப்புறமா உடனே இடியாப்பம் புளிய வேணாம், கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ரொம்பவும் முக்கியமானது, இதுக்கு அந்த ராகி மாவை வறுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ராகி இந்த மாதிரி ஒட்டாமல் தனியாக வரும். வறுத்த ராகி மாவில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வறுக்காமல் செய்யக்கூடாது. நல்லா தனித்தனியாக ராகி இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சர்க்கரை, தேங்காய் பால் அல்லது குருமா கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இன்னையோட இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் parenthood சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.